ஹாய்ங்க. புதுசாக வாங்கின சாமஞ்சிலாம் டிரான்ஸ்மிட் பண்ண வீடியோஸ் போட்டிருக்கேங்க. அதை பார்த்துட்டு அவங்களும் வாங்கி வச்சாங்களாம். ஆனால் அவங்களுக்கு வந்து காஞ்சி போயிடுச்சுன்னு சொன்னாங்க. அது ஏன் காஞ்சி போயிடுச்சுன்னு எனக்கு தெரியல. நான் இந்த மாதிரி வந்து 3 பிளான்ட் நான் வச்சேங்க. அதே மாதிரி எனக்கு வந்து 3 பிளான்ட்டுமே சக்ஸஸ்ஃபுல்லாக வளர்ந்துருக்குங்க. இந்த ஒரு பிளான்ட்டு இந்த ஒரு கலரில் மட்டும்தாங்க இந்த பிளான்ட் வந்து நான் இந்த பக்கம் வச்சேன். அது ஏன் தண்ணி இல்லையா என்னன்னு தெரியல, டல்லாக இருந்துச்சு. அது திருப்பியும் எடுத்துகிட்டு தண்ணியில் போட்டு அலசிட்டு திருப்பியும் வந்து இதில் நான் வச்சுருக்கேன் பாருங்கள். ஆனால் கொஞ்சம் டல்லாக தான் இருக்குது, ஏன்னு தெரியல. ஆனால் வந்து வேர் வந்து நல்லா ஒயிட்டாக தாங்க இருக்குது. ஆனால் ஏன் செடி வந்து காயில் லைட்டாக வதங்கியிருக்கு. இந்த பிளான்ட் வந்து நான் வந்து போன வாரம் வாங்கினேங்க. இந்த கலர் ஏற்கனவே இருந்தது, ஆனால் இப்போ இல்லைங்க. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அந்த கலர் வச்சுருந்தாங்க. ஓசூர்லேருந்து நான் வாங்கிட்டு வந்தேங்க இந்த கலரு. அது எத்தனை ஒரு 8 இயர்ஸ்க்கு முன்னாடி நான் வாங்கிட்டு வந்தேங்க. அது வந்து செத்துடுச்சு. அதனால் இப்போ இந்த கலர் கிடச்சதுனால சரி திரும்பி இதே கலர் நான் வாங்கினேங்க. இது ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த கலரு. இதில் வந்து நான் எடுத்துகிட்டு நான் காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது பாருங்கள், நான் எடுத்துட்டேன். இப்போ வந்து நான் இது எப்படி பிரித்து காட்டுறேன். இது வந்து நான் தேங்காய் நார், இது மட்டும் தேங்காய் நார் இருக்கிறதுனாங்க. மண்ணில் இருந்துச்சுன்னா நம்ம வந்து அப்படியே கூட நம்ம வைக்கலாங்க. இது வந்து தேங்காய் நார் இருக்கிறதுனால பிச்சு தாங்க நம்ம வைக்கணும். அவங்க எப்படி பாட் பண்ணாங்கன்னு தெரியல. நான் வெறும் தேங்காய் நாராக இருந்தால் நம்ம இந்த மாதிரி பண்ணலாங்க. ஏன்னா நிறைய பிளான்ட் எனக்கு வந்து செத்துடுச்சு. சரி, அதனால தான் நான் இந்த மாதிரி ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். நம்ம எடுத்தோடனே தேங்காய் நார் வச்சுட்டேன்னு வச்சுக்கோங்க. இப்போல்லாம் மழை காலம் தான். மழை காலத்தில் எந்த நேரமும் தண்ணி ஊறிட்டே இருந்தேன்னு வச்சுக்கோங்க, அது வேறு அழுகி போயிடுங்க இது. அதனால் அலசிட்டு நம்ம வைக்கலாங்க. இது எல்லாத்தையும் நான் அலச போகிறேன். தண்ணியில் போட்டு அலசுறேன் பாருங்கள். அது வந்து பாவக்காய் செடிங்க. இந்த மாதிரி காய்கறி தோல்லாம் போடுறேன்ல பாருங்கள். அதில் வந்து முளைச்சி வந்திருக்கு. இதை அப்படியே வேறு பாட்டில் மாற்றிடுவேன். இது பாருங்கள், இதை அப்படியே உள்ளே வச்சிடறேன். இது நல்லா போட்டு நல்லா அழுத்தி விட்டுக்கணுங்க. இதில் 2 பிளான்ட் நான் வச்சுட்டேன். மிச்சத்தை நான் வேறு எதனா பாட்டில் வைக்க போகிறேங்க. இந்த பாட்டில் வைக்கலான்ட்டு இருக்குங்க. இது எப்படி வைக்கிறேன் பாருங்கள். அது உள்ளே போட்டுறேன் பாருங்கள். என்ன பண்ணணுமா, நம்ம ஹோல்ஸ் போட்டுட்டு இந்த பிளான்ட்டை உள்ளே வச்சுட்டு இது மேலே தூக்கிட்டேன்னு வச்சுங்க. இந்த இடத்துல கேப் இருக்கும். நம்ம அப்போ மட்டும் மண்ணை போட்டு நம்ம அழுத்தி விட்டுக்கலாம். வந்து பிளான்ட் வந்து மேலே தூக்கிட்டால் வேர் மட்டும் நல்லா லென்த்தாக உள்ளே இருக்குங்க. அப்போ மண்ணை போட்டு மூடிக்கலாம். இதில் வைக்கிறேன் பாருங்கள். பிளான்ட் வந்து வாட்டர் ஆப்பிளுங்க. இது கிளை வந்து உடஞ்சி போயிடுச்சு, அதனால நான் இதில் மாற்றி வச்சுருக்கேன். எப்படின்னா கீழே விழுந்து இது உடஞ்சி போயிடுது பாருங்கள். இதில் வைக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி உள்ளே இந்த மாதிரி வச்சுட்டு இப்படி மேலே பிடிச்சிட்டு மண்ணை கொட்டினாங்க. என்னால் ஒரு கையில் ஃபோன் வச்சுட்டு பண்ண முடியல. அதனால் வந்து கட் பண்ணிட்டு தாங்க நான் பண்ண முடியும். 2 பிளான்ட்டு அதில் 2 பிளான்ட் வச்சுருக்கேன். எப்படி வளருதுன்னு சொல்லிட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அப்புறமா நான் காட்டுறேங்க. இந்த பிளான்ட்டு கூட என்னன்னு தெரியலங்க, ஒரு டல்லாக இருக்குது. திருப்பி எடுத்துகிட்டு வேறு இதில் வச்சு பார்க்கலாமான்னு பார்க்குறேன். பாருங்க, அலசி பார்க்கலாம். வேர் வந்து அழுகிருக்கா இல்லைன்னு தெரியல. ஏன் இது டல்லாகவே இருக்குதுன்னு தெரியலங்க. இந்த அழுகி போல், ஆனால் வந்து ஏன் இது வந்து டல்லாக இருக்குதுன்னு தெரியல. சரி, அந்த பாட்டில் வச்சு பார்க்கலாம் வச்சுக்கிறேங்க. ஏன்னா வேறு பாட்டு இல்லை, இருக்கிறதுலே வச்சுக்கலாம். பாருங்க, இதில் வச்சுட்டேங்க. இதில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதில் 3 செடி அதுலேருந்து எடுத்து வந்து இதில் வச்சுருக்கேங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நான் வந்து 1 மந்த்துக்கு முன்னாடி நான் பண்ணதுங்க. இது புதுசாக வந்திருக்கு பாருங்கள். நான் இப்போ வச்ச மாதிரி தாங்க இதுவும் நான் வச்சேன். இதுவும் பாருங்கள், இதுவும் இந்த மாதிரி இது வச்சு ஒரு 2 வாரம் ஆயிடுச்சுங்க. இப்போ பாருங்கள், புதுசாக முட்டு வந்திருக்கு. நல்லா தாங்க இருக்குது. கீழே இருந்தும் பாருங்கள் நியூ பிரான்ச்சஸ் ஸ்டார்ட் ஆகுது பாருங்கள். ஏன்னா நான் நிறைய பிளான்ட்ஸ் சாமான் செடி வாங்கி நிறைய செத்து போயிடுச்சிங்க. சரி, அதனால நம்ம இங்கே பாருங்கள், புதுசாக ஸ்டார்ட் ஆகுது பாருங்கள். அங்கேயும் பாருங்கள். ஏன்னா நிறைய பிளான்ஸ் வந்து எனக்கு வந்து ட்ரை ஆகிடுச்சிங்க. ரொம்ப மனசு கஷ்டம். எவ்வளோ காசு கொடுத்து வாங்கி எல்லாம் காஞ்சி போயிடுச்சிங்க. அதனால இப்போ 4 பிளான்ட்டை மட்டும் இந்த மாதிரி நான் ட்ரை பண்ணியிருக்கேங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக வளரும்.